லைகா புரொடக்ஷன் சுபாஷ் கரன் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் உருவாகியுள்ள இந்தியன் 2 வரும் ஜூலை 12 முதல் உலகமெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில். அண்மை செய்தி. நேற்று ராகுல் பேச்சில் சில பகுதிகளை நீக்கியதை கண்டித்து மக்களவையில் காங்கிரஸ் எம்பிக்கள் முழக்கங்களை இட்டு வருகிறார்கள். அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். நேற்று மக்களவை எதிர்க்கட்சித் தலைவராக ராகுல் முதல் முறையாக தனது விவாதத்தை தொடங்கினார். இந்நிலையில் ராகுல் பேசியதன் சில பகுதிகள் நீக்கப்பட்டிருப்பதாக சபாநாயகர் அறிவித்தார். அதனை கண்டித்து காங்கிரஸ் எம்பிக்கள் முழக்கங்களை இட்டு வருகிறார்கள். அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். மோடியின் உலகில் உண்மைக்கு இடமில்லை என்று நாடாளுமன்றத்திற்கு வெளியே ராகுல் காந்தி விமர்சனங்களை முன்வைத்திருக்கிறார். देखिए देखिए अरे हाथ मत पकड़िए, हाथ छोड़िए आप। अरे राहुल जी बोल रहे हैं भाई, आप बोल रहे हैं, राहुल जी बोल रहे हैं। अरे बोल रहे हैं इधर भी भाई। मोदी जी की दुनिया में सच्चाई एक्सपंज हो सकती है, मगर रियलिटी में सच्चाई एक्सपंज नहीं हो सकती है। जो मैंने कहा था, जो मैंने कहना था, मैंने कह दिया, वो सच्चाई है। और एक्सपंज करें, जितना करना है करें, सच्चाई सच्चाई। நாடாளுமன்ற வளாகத்தில் ராகுல் காந்தி செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்ததை பார்த்தோம். எனது பேச்சில் எதை வேண்டுமானாலும் நீக்கட்டும். மோடியின் உலகத்தில் உண்மைக்கு இடமில்லை, ஆனால் யதார்த்தத்தில் உண்மையை நீக்க முடியாது என்று ராகுல் காந்தி சொல்லியிருக்கிறார். அந்த நேரலை காட்சிகளையும் அண்மை செய்திகளையும் பார்த்து வருகிறோம். விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் கணபதி. ராகுல் காந்தி செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்திருக்கிறார். என்னென்ன விஷயங்களை குறிப்பிட்டு பேசியிருக்கிறார், அவர் பேசியதின் சாராம்சம்? நாடாளுமன்ற மக்களவை அமர்விலே கலந்து கொள்ள ராகுல் காந்தி வந்தபோது அவரிடம் செய்தியாளர்கள் அவை குறிப்பிலிருந்து அவருடைய பல கருத்துக்கள் நீக்கப்பட்டிருப்பதன் தாக்கம் குறித்து அவரிடம் கேட்டார்கள். எதை வேண்டுமானாலும் அவர்கள் நீக்கிக் கொள்ளட்டும், உண்மையாகவே இருக்கும் என ராகுல் காந்தி பதிலளித்திருக்கிறார். அப்படி பதிலளித்துவிட்டு அவர் மக்களவைக்கு சென்றார். மக்களவையிலே இன்றும் குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் மீதான விவாதம் தொடர்கிறது. அந்த விவாதத்திலே பேச சமாஜ்வாதி கட்சியின் அகிலேஷ் யாதவ் அழைக்கப்பட்டார். அவர் பேசுவதற்கு முன்பாக காங்கிரஸ் கட்சியின் மக்களவை உறுப்பினர்கள் சபாநாயகரிடம் ஏன் ராகுல் காந்தியின் பேச்சுக்கள் அவை குறிப்பிலிருந்து நீக்கப்பட்டிருக்கின்றன என கேள்வி எழுப்பினர். பின்னர் அதற்கு எதிராக முழக்கங்களும் எழுப்பினர். சிறிது நேரம் இது நடைபெற்ற பிறகு அகிலேஷ் யாதவை பேச அனுமதிக்கும்படி அனைவரும் வலியுறுத்தியதன் அடிப்படையிலே காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தங்களுடைய எதிர்ப்பை நிறுத்திக் கொண்டனர். பின்னர் அகிலேஷ் யாதவ் பேச தொடங்கி தற்போது இந்த அரசு அதிக நாள் நீடிக்காது என மக்கள் கருதுவதாகவும், எந்த விதமான பந்தமும் இன்றி தேசிய ஜனநாயக கூட்டணியின் கட்சிகள் ஒருங்கிணைந்து ஆட்சியை கைப்பற்றி இருப்பதாகவும் குற்றம் சாட்டி வருகிறார். இப்போது அவர் பேசிக் கொண்டிருக்கும் நிலையிலே இதைத் தொடர்ந்து எதிர்க்கட்சிகளைச் சேர்ந்தவர்கள் ஒவ்வொருவராக பேச இருக்கிறார்கள். நேற்றே காங்கிரஸ் சார்பாக ராகுல் காந்தி, திரிணாமுல் காங்கிரஸ் சார்பாக மகுவா மொய்த்ரா, திமுக சார்பாக ஆர் ஆசா உள்ளிட்டோர் இந்த விவாதத்தை தொடங்கி பின்னர் பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்தவர்கள் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தார்கள். அதைத் தொடர்ந்து இன்று இந்த விவாதம் நிறைவு பெறும் எனவும், இன்று மாலையிலே பிரதமர் நரேந்திர மோடி விவாதத்தில் எதிர்க்கட்சிகள் எழுப்பிய கேள்விகளுக்கும் விமர்சனங்களுக்கும் பதில் அளிப்பார் எதிர்பார்க்கப்படுகிறது. ஆகவே இன்று மாலையிலே பிரதமர் மக்களவையிலே பேசுவார் என்பதை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் உன்னிப்பாக ஆர்வத்துடன் கவனித்து வருகிறார்கள். நாடாளுமன்ற நிகழ்வுகள் இன்றும் நடைபெற இருக்கின்றன. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கணபதி. ராகுல் காந்தி நாடாளுமன்ற வளாகத்தில் பேட்டி அளித்ததை மீண்டும் ஒருமுறை பார்க்கலாம். देखिए देखिए अरे हाथ मत पकड़िए, हाथ छोड़िए आप। अरे राहुल जी बोल रहे हैं भाई, आप बोल रहे हैं, राहुल जी बोल रहे हैं। अरे बोल रहे हैं इधर भी भाई। मोदी जी की दुनिया में सच्चाई एक्सपंज हो सकती है, मगर रियलिटी में सच्चाई एक्सपंज नहीं हो सकती है। जो मैंने कहा था, जो मैंने कहना था, मैंने कह दिया, वो सच्चाई है। और एक्सपंज करें, जितना करना है करें, सच्चाई सच्चाई।
லைகா புரொடக்ஷன் சுபாஷ் கரன் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் உருவாகியுள்ள இந்தியன் 2 வரும் ஜூலை 12 முதல் உலகமெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.